யப்பா, பார்க்கும் போதே புல்லரிக்குது. மாடு என்றாலும் அதற்கும் தாயமிர்தம் சுரக்கத்தானே செய்யும். சமூக வலைதளங்கள்ல இப்போ ஒரு வீடியோ ரொம்பவே ட்ரெண்டா போயிட்டு இருக்குது. அந்த வீடியோ பார்க்கிறவங்களை கண்கலங்கவும் ஆச்சரியப்படுத்தியும் இருக்குது. ஒருத்தர் வீட்டுல மாடு வளர்த்துட்டு வந்திருக்கிறாரு. அந்த மாடு அதோட வயிற்றுல தன்னோட கன்றோட நிறை மாதமா இருந்திருக்குது. காலை உணவு உண்றதுக்காக காட்டிற்கு சென்ற மாடு மாலை முழுவதுமே வீட்டுக்கு வரவே இல்லையா. அன்னைக்கு இரவுமே வீட்டுக்கு வரவே இல்லைன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா நடந்த விஷயம்தான் பார்க்கிறவங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு இருந்திருக்குது. முன்பெல்லாம் வீட்டுக்கு ஒரு பசுமாடு காளை மாடுன்னு வளர்த்துட்டு வருவாங்க. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு இப்பொழுதெல்லாம் கிராமங்கள்ல மட்டும்தான் மாடு வளர்க்கிறத பார்க்க முடியும். வீட்டுல ஒரு மாடு இருந்தாலும் அதை தெய்வமா வணங்கி வழிபடுறவங்கள தான் கிராமத்துல இருக்கிறவங்களோட பண்பு. பசுமாடு ஒண்ணு இருந்தா அந்த குடும்பத்துல கஷ்டம் அப்படிங்கிறதே வராதா. அந்த அளவுக்கு மாடுகள் கன்றுக்குட்டிகளை ஈன்று மற்றும் பால் தர்றதால அவங்க அந்த பாலை விற்றாவது வீட்டுல இருக்கிற வறுமையை போக்கிக் கொள்வாங்களா. ஒரு மாடு ஒரு கன்று ஈன்றா குறைந்தது 6 மாசத்துக்காவது பால் கொடுக்குமா. அந்த பால் அவங்க வீட்டு உபயோகத்துக்கும் வச்சுக்கிட்டு மீதி இருக்கிறத கடைகள்ல இல்லைன்னா அக்கம் பக்கத்து வீட்டாருக்கு கொடுத்து அதுல வர்ற வருமானத்தை வச்சு அவங்க செலவு செஞ்சுக்குவாங்க. காலை விடிஞ்சதுமே மாட்டுக்கு தண்ணீர் வச்சு அதை காட்டிற்கு புல்களை உண்ண அனுப்பி விட்டுருவாங்க. இப்படி அனுப்பிய மாடு சாயங்காலம் 6 மணி ஆனா வீட்டுக்கு அதுவா தேடி வந்துடும். அப்படித்தான் ஒருவரோட வீட்டுல ஒரு மாடு வயிற்றுல கன்றோட காலை காட்டுக்கு உணவு உண்ண போயிருக்குது. சாயங்காலம் ஆயுமே மாடு வந்துரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வேலையில அந்த மாடு அன்னைக்கு வரவே இல்லை. அவங்க அங்க இங்கன்னு எங்க தேடியுமே அந்த மாடு கிடைக்கவே இல்லையா. அடுத்த நாள் காலையில அந்த மாடு வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுருக்குது. அந்த மாடு அதோட பாஷையில வீட்டார அழைச்சுக்கிட்டு போயிருக்குது. வீட்டாரும் பின்னே போயிருக்கிறாங்க. அப்பொழுது மாடு சுமார் 2 கிலோமீட்டர் வரைக்கும் போயிருக்குது. அவங்களும் பின்னாலேயே போயிருக்கிறாங்க. சரியா அது கன்றை இன்ற இடத்திற்கு வீட்டார அழைச்சிட்டு போயிருக்குது. அங்க கன்று குட்டியும் இருந்திருக்குது. இத பார்த்தப்ப வீட்டாருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்குது. மேலும் 5 அறிவு ஜீவனுக்கு எவ்வளவு பாசம் பாருங்களேன். தான் ஈன்ற கன்றை விட்டுவிடக் கூடாது அப்படின்னு தன்னோட வீட்டார அந்த இடத்துக்கு சரியா கூட்டிட்டு போயிருக்குது. இதுதான் தாய் பாசம் அப்படிங்கிறது. மனிதர்களா இருந்தாலும் மிருகங்களா இருந்தாலும் தாய் பாசம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒண்ணுதான்.
இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.